ஹரிஷ் யாரை பார்க்க போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே செல்ல தீபக் தொடர்கிறான். பாஸ், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் என்ன மாதிரி உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சா கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களை ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்று மகிழ்ச்சியாக கூறினான். பின்னர் ஒரு பெரிய ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன் காரை நிறுத்த இறங்கிய ஹரிஷ் நிமிர்ந்து பார்த்தான். அதில் ஐரா இன்டர்நேஷனல் என்ற பெயர் பலகை தங்கம் போல ஜொலிக்க டக்கென்று சுதாரித்துக் கொண்டவன், ஐரா நிஜமாவே அவளா என்று கேட்டான். உடனே தீபக், ஐயோ இந்த போர்டு விஷயத்தை மறந்துட்டேனே, இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்டான். பின்னர், சரி பரவாயில்ல, நாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம் எங்க, அது என்ன என்றவாறு ஹரிஷ் சைகை செய்ய, பாஸ் அதை நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நீங்களே உள்ள வந்து தெரிஞ்சுக்குங்க என்று கூறி இருவரும் உள்ளே சென்றனர். உள்ளே நுழைந்தவுடன் ரிசப்ஷனில் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்றனர். அதில் ஒரு ஸ்டாஃப், தீபக் சார், பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் செல்லும் போது ஐராவை முதலில் சந்தித்த நினைவுகள் வர முகத்தில் தானாக புன்னகை மலர்ந்தது. ஒருமுறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஐரா வேலை செய்த கடையில் தனது லேப்டாப் பேக்கை மிஸ் செய்துவிட்டு செல்ல அதனை 3 தெருக்கள் காரின் பின்னால் ஓடி வந்து ஹரிஷிடம் கொடுத்தாள். பின்னர் அவள் நேர்மையை கண்டு வியந்த ஹரிஷ் அவளுடன் நட்பாக பழகினான். மேலும் அவள் ஏழை என்பதால் திட்டமிட்டு திருட்டு பட்டம் கட்ட முயற்சித்த போதும் ஹரிஷ் அவளை சாதுரியமாக காப்பாற்றியிருந்தான். அவள் சொந்தமாக பிசினஸ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதை அறிந்த ஹரிஷ் பிசினஸ் பார்ட்னர் என்பது போல் அவளுக்கு பணம் கொடுத்து உதவினான். தான் உதவிய ஏழை பெண் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ஓனராக இருப்பது ஹரிஷுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஹரிஷ் அமைதியாக வருவதைக் கண்டு தீபக், என்ன பாஸ், பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா என்று கேட்க, ஆம் என்று கூலாக சிரித்தான். இந்த சிரிப்பு தான் பாஸ் ரொம்ப மிஸ் பண்ண என்று கூற அவன் செல்லமாக தீபக்கின் தோளை தட்டுகிறான். பின் தீபக், இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ், போகும்போது உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று சொல்ல அப்போதுதான் சுற்றி பார்க்கிறான். ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோர் முழுவதும் நிறைந்திருந்தது. அப்போது தீபக், பாஸ் இங்க ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அந்த சமயம், ஏய் ஹரிஷ், நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு கீச் குரல் ஒலித்தது. திடீரென்று திரும்பியவன் சந்தனாவின் ஃப்ரெண்ட் தர்ஷினியை பார்த்தான். அப்போது அவன், ஆஹா, இந்த அரலூசு இங்க என்ன பண்ணுது, இவ சும்மாவே ஓட்டவாயாச்சே, போயும் இவ கண்லையா படணும் என்று மைண்ட் வாய்ஸ் நினைத்துக் கொண்டே பெயருக்கு சிரித்து வைத்தான். ஹாய் தர்ஷினி, நீ எங்க இங்க என்று கேட்க, அதற்கு அவள், அந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு, நேத்து தான் அவரை ரீஜனல் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க என்று பெருமையாக கூற, அதற்கு ஹரிஷ், சரி அதுக்கும் நீங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம், ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில தள்ளிட்டு போலான்னு வந்தீங்களா என்று மீண்டும் கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு கோபமான தர்ஷினி, ஆமா ஹரிஷ், இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா, இல்லைன்னா முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு, அப்புறம் தேவையில்லாம உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஆயிடும் என்றாள். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்து கொண்டே, உன்னோட ஹஸ்பண்ட் இங்க மேனேஜர் தானே, ஓனர் ஒன்னும் இல்லையே என்று கேட்க தர்ஷினி முகம் சுருங்கியது. அப்போது வழுக்கை தலையுடன் ஒருவன் வந்து, டியர் என்னாச்சு, யார் இது, ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க தர்ஷினி, இது என்னோட ஃப்ரெண்ட் சந்தனாவோட ஹஸ்பண்ட், தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு என்று கம்ப்ளைண்ட் செய்தாள். உடனே அவள் ஹஸ்பண்ட் விஷால், டேய் ஏன் என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற, ஆமா இங்க உனக்கு என்ன வேலை, முதல்ல உன்னெல்லாம் யார் இங்க அலோ பண்ணது, நீயே வெளியே போறியா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடுவா என்று எரிந்து விழுந்தான். ஹரிஷ் கேஷுவலாக நடந்தவற்றை கூறியும் நம்பாமல் கோபப்பட்ட விஷால் அவன் சட்டையை பிடித்து அடிக்க சென்றான். அப்போது ஸ்டாப் இட் என்று சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு குரல் அந்த ஃப்ளோர் முழுவதும் ஒலிக்க சட்டையிலிருந்து கையை எடுத்தவன் ஒரு அடி பின்னால் தள்ளி நின்றான். பின்னர், தீபக் சார், ஐரா மேடம், வாட் a சர்ப்ரைஸ் என்று விஷால் கேட்க தீபக் கோபக்கனலாக, ஆமா யார் நீ, எதுக்கு அவர் மேல கைய வச்ச என்று கேட்க அதற்கு விஷால், இல்ல சார் நான் எதுவும் பண்ணல, இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு, நான் சும்மா பயமுறுத்த தான் மேல கைய வச்சேன் என்றான். ஹரிஷின் மேல் தன் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவன் கை வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஐரா, இப்பவே ஆபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் கொடுத்துரு, இனிமே உன்னை இந்த பில்டிங்லேயே நான் பார்க்க கூடாது என்றாள். இதை கேட்டதும் நடுங்கி போனார்கள் விஷாலும் தர்ஷினியும். பின்னர் ஹரிஷை பார்த்தவுடன், ஐரா ஒரு வழியா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள். அவளை பார்த்த மகிழ்ச்சியில் ஹரிஷ், என்ன ஐரா ஓவரா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற, என்ன பார்த்தது உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க கண்கள் கலங்கி அவனை ஹக் செய்தாள் ஐரா. ஐயோ என்ன சென்டிமெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே கெத்தா இருப்பா, இப்ப கூட பாரு கொஞ்ச வருஷத்துல எவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கான்னு என்று பாராட்டி விட்டு கண்களை துடைத்து விட்டான் ஹரிஷ். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே ஹரிஷ், உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தன் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, ஆக்சுவலா என்கிட்ட சொல்லாம போனதுக்கு நான் உன் மேல கோவமா தான் இருக்கணும், அதை மறந்துட்டு சகஜமா பேசிட்டு இருக்கேன் பாரு என்று கூற அவளை பார்த்து ஹரிஷும் தீபக்கும் சிரித்தனர். பின், சரி என்னோட வா, நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் என்று ஹரிஷின் கையை பிடித்து இழுக்க அதற்கு ஹரிஷ், ஐயா சாமிங்களா, அங்கிருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க,
அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தான் காட்டுங்களேன் என்று கேட்க அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்து ஸ்டாச்சு போல நின்று கொண்டிருந்தாள் தர்ஷினி. ஐராவும் தீபக்கும் என்னதான் சர்ப்ரைஸ் வைத்திருந்தார்கள்? ஹரிஷின் மேல் கை வைத்த விஷாலின் நிலைமை என்ன? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் FM-இல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.